ஒரு பேச்சு ஒரு சரித்திரத்தை, ஒரு நாட்டை மாற்றும் என்பதற்கு மற்றொரு உதாரணமாக ஒருவரை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம் இந்தியாவில் நம்முடைய தேசப்பிதா அண்ணல் காந்தியை நாம் மறக்க முடியாது. அவருடைய பயணம் போர்பந்தரிலே ஆரம்பித்து தன்னுடைய 13வது வயதிலேயே இங்கிலாந்து நாட்டிற்கு சென்று சட்ட படிப்பை படிப்பதற்கு சென்றதற்கு பிறகு 20 ஆண்டுகள் தென்னாப்பிரிக்காவிலே அவர்கள் வாழ்ந்து பல இன்னல்களை சந்தித்தார். அவர்கள் இந்திய தேசத்திற்கு அவர் வரும் பொழுது முதல் உலகப் போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் பிப்ரவரி 4ஆம் தேதி 1916 அவர் பேசிய பேச்சுதான் இது. There is no salvation for India. இந்தியாவிற்கு மீட்பே கிடையாது ஆங்கிலேயர்களை விரட்டும் வரை என்ற கருத்தை அவர்கள் பதிவு செய்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் மற்றொரு கருத்தை சொன்னார்கள். I am laying my heart bare என்று ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார்கள். என்னுடைய இதயத்தை திறந்து காட்டுகிறது என்று அவர்கள் நாட்டிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி அவர்கள் எடுத்துச் சொன்னார்கள். அவர் salvation can only from farmers என்று ஒரு கருத்தை வைத்தார்கள். இந்தியாவினுடைய மிகப்பெரிய மீட்பை தர வேண்டும் என்றால் அது விவசாயிகளால் தான் முடியும். அண்ணல் காந்தியடிகள் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே 2338 நாட்கள் நம்முடைய நாட்டிற்காக சிறைச்சாலையிலே அவர்கள் இருந்த ஒரு மாபெரும் தலைவன். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவருடைய பேச்சும் அவருடைய எழுத்தும் அவருடைய சிந்தனையும் இந்தியாவை பற்றி எப்பொழுதும் சுழன்று கொண்டிருந்தது. உலக அரங்கிலே நெல்சன் மண்டேலாவாக இருக்கட்டும், ஆப்ரஹாம் லிங்கனாக இருக்கட்டும், மார்ட்டின் லூதர் கிங்காக இருக்கட்டும், இன்று ஒபாமாவாக இருக்கட்டும், எல்லா தலைவர்களும் உலக தலைவர்களே அவருடைய பேச்சு எவ்வளவு மிக அற்புதமாய் இருக்கிறது என்பதை நினைத்து பார்க்கிறார்கள். இந்தியர்களாகிய நாம் அந்த மாவீரனை நினைத்து பார்க்கிறோம். வாழ்க.